அரசு சொன்ன டைம்ல வந்து டாஸ்மார்க்கள் மூட சொல்லியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக போர்க்கால அடிப்படையில் தொகுதி மக்கள், குறிப்பாக பெண்கள் சொன்னது, வில்லிவாக்கம் தொகுதியில் ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாயிருக்குன்னு. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் 11 கடை இருக்கு. நேற்று மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைப்படி ஒரு டாஸ்மார்க் கடை வந்து மூடப்பட்டிருச்சு. இன்னும் ஒரு 4 கடை பொதுமக்களுடைய, குறிப்பாக பள்ளிகள் மற்றும் கோயில் பக்கத்தில், விடுதிகள் பக்கத்தில் இருக்கு. இன்னும் அதை ரிவ்யூ மீட்டிங்ல பதிவு பண்ணோம். பெரும்பாலும் 11 கடையில ஒரு 6 கடையே போர்க்கால அடிப்படையில் மூட வேணும்னு ரிக்வஸ்ட் கொடுத்திருக்கோம். ஏன்னா பெண்கள் வந்து எந்த தெருவிலையும் நடமாட முடியல. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் கல்ச்சரை இம்மீடியட்டா விற்கிறவங்கள குண்ட சட்டத்தில் அடைக்க சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் டாஸ்மார்க் கடைகள் மட்டும் இல்லாமல் பிளாக்ல நிறைய பார்ஸ் வந்து ஓடிட்டு இருக்காங்க. அதையும் இம்மீடியட்டா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். கடைகள் வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அரசு சொன்ன டைம்ல வந்து டாஸ்மார்க்கள் மூட சொல்லியிருக்கோம். பெண்கள் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எந்த பெண்கள் வந்தாலும் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஆன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யார் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஐடி விங்ல இருந்து ஒரு ஐடி விங்க சப்போர்ட் பண்றதுக்கும் ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பொதுமக்களும் கம்ப்ளைண்ட் வாங்கக்கூடிய அதிகாரிகளும் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் அந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டா நாளைக்கு இருதரப்பு பக்கத்திலும் எந்த பிரச்சனை இருக்காது. ஸோ ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே சிசிடிவி கேமரா இப்பையிலிருந்தே 24 மணி நேரம் இயங்கணும் சொல்லியிருக்கோம். எல்லா ஸ்ட்ரீட்லையும் சிசிடிவி கேமரா பதிவு செய்யணும்னு பதிவு பண்ணியிருக்கும் கார்பரேஷன்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய பிரச்சனைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அந்த பதிவே, அந்த கம்ப்ளைண்ட்டையே ரெக்கார்ட் பண்ண சொல்றதுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இங்க எலக்ட்ரிசிட்டி பெரிய பிரச்சனையா இருக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்ட் வந்து அறிவிக்கப்படாம வந்து ஆஃப் பண்றாங்க. இனிமேட்டு பொதுமக்களுக்கு கரண்ட்டை வந்து அதோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஸ்டாப் பண்ணா தகவல் கொடுக்காம பொதுமக்களுக்கு இந்த டைம் 6 மணிலிருந்து 10 மணி கரண்ட் இல்லைன்னா அதுக்கான காரணங்களை பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் கிட்டத்தட்ட பெரும்பாலும் 50-60% இடத்துல இன்னும் குழாய்களே கிடையாது. அதுக்கான ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். எந்தெந்த ஜோன்ல வாட்டர் இருக்குன்னு ஆல்ரெடி நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒர்க்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு பூத்திலும் என்ன பிரச்சனைன்னு தேர்தல் காலத்தில் நாங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் சொன்னதை உள்வாங்கி அந்த ரிப்போர்ட்டை வந்து இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் டிரைனேஜ் சிஸ்டம் மழை வரத்துக்கு முன்னாடியே பொதுவாக வந்து செப்டம்பர் அக்டோபர்ல தான் டிரைனேஜ் சிஸ்டத்தை வந்து வேலை ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளுடைய பதிவு ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பருக்குள்ளேயே டிரைனேஜ் சிஸ்டத்துக்குடைய இஷ்யூஸை முடிக்கணும். ஏன்னா செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர்ல இருந்து மழை வந்து அதிகமா வந்து பெய்யும் பொழுது அப்ப டிரைனேஜ் ஒர்க்கை வந்து நம்ம சரி செய்ய முடியாது. மழை இல்லாத காலங்களில் டிரைனேஜ் ஒர்க்கை வந்து சரி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வில்லிவாக்கத்தில் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் கிடையாது, காலேஜஸ் கிடையாது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல சொல்லி எங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் லேண்ட் இருக்கோ அதெல்லாம் மார்க் பண்ணி 10 நாள்ல கொடுக்க சொல்லியிருக்கோம். இமீடியட்டா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கணுங்கிறது எங்களுடைய குறிக்கோள். அதுக்கு லேண்டை வந்து இமீடியட்டா வந்து மார்க் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண பிறகு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அமைச்சர்களிடம் சொல்லியும் துறை உயர் அதிகாரிகளிடம் சொல்லியும் சரி செய்யறதுக்கு எவ்ரி மந்த் ரிவ்யூ மீட்டிங், பிரச்சனைகளை வந்து குறை சொல்றதோட
ஒவ்வொரு ஃபைலும் எங்க தேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் சிஸ்டத்தை கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம்.